Hello students, இன்னைக்கு 8th Maths Chapter 3ல exercise 3.1ல second sum பார்க்கலாம். Question பாருங்க. Find the product of the terms minus 2mn, 2mn the whole square minus 3mn. So, இதை multiply பண்ணணும். Minus 2mn into 2mn the whole square into minus 3mn. Okay. So, minus 3 minus 2 multiply பண்ணும்போது minus plus 6 வருமா 3 2 சார் 6 minus minus plus ஆகும். ஸோ 6 m power 1 m power 1 இருக்காங்க. ஸோ m ஸ்கொயர் போடலாமா மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணணும். ஸோ m ஸ்கொயர். ஸோ இங்கே n பவர் 1 n பவர் 1 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணும்போது n ஸ்கொயர் வரும். ஓகே இன்ட்டு இந்த 2m ஸ்கொயரை எப்படி எழுதலாம்னா 2 2 சார் 4 2 ஸ்கொயர்னா 4 m ஸ்கொயர். ஓகே ஸோ 6 4 சார் 24 m பவர் 2 இருக்குது, இங்கே m ஸ்கொயர் இருக்குது, சாரி m பவர் 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகும். ஸோ m பவர் 4 ஆகும். நெக்ஸ்ட் n பவர் 2. ஓகே ஸோ ஆன்சர் இஸ் 24 m பவர் 4 n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்னதுன்னா 3x ஸ்கொயர் ஒய் கமா மைனஸ் 3x ஒய் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா 3x ஸ்கொயர் ஒய் இன்ட்டு மைனஸ் 3x ஒய் க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 3 இன்ட்டு 3 என்ன வரும் 3 3 சார் 9. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 9. ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணணும்னா 2 + 1 + 2 வரும். ஓகே நெக்ஸ்ட்டு ஒய் பவர். ஸோ இங்கே ஒய் பவர் 1 இருக்கா, ஸோ ஒய் க்யூப் ஒய் பவர் 2 இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும் 1 + 3 + 2. ஸோ ஆன்சர் என்னது -9 x பவர் 5 ஒய் பவர் 6. ஓகே